அழுத்தமா நெஞ்சு அழுத்தமா ஒரு அழுத்துற மாதிரி நெஞ்செரிச்சல் மோஷன் முட்டி வலி கால் கறந்த வலி பாத வலி கால் எரிச்சல் சின்ன அலர்ஜி காலைக்கு நைட்டு சுறுசுறுப்பாக இருக்க முடியல நல்ல சோர்வு அவங்க வயசுல நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க வராங்க. இப்ப நம்ம பிள்ளைங்க நிலைமை நினைச்சு பாருங்க, யார் இருக்கா நம்ம பிள்ளைங்களை சப்போர்ட் பண்றது? உங்க ஹைட் எவ்வளோ? ஹைட் எவ்வளோ? 145. உங்களோட ஹைட்டுக்கு உங்க ஹார்ட் தாங்கக்கூடிய இளைஞரை தாங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 45 கிலோ. இதுதான் ஹார்ட் வெயிட்டு தாங்கக்கூடிய வெயிட். நீங்க 5 கிலோ எக்ஸஸ் 50 கிலோ இருந்தீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் வந்து ஸ்ட்ரெயின் பண்றீங்கன்னு அர்த்தம். இன்னொரு 5 கிலோ 55 கிலோ வெயிட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்க ஹார்ட்டை கசக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எவ்வளவு இருக்கிறோம்? 80% அதாவது உட்கார்ந்து இருக்க நேரமும் தூங்குற நேரமே நம்ம ஹார்ட் வந்து கசக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாடி இது வந்து லேடிஸ்க்கு வந்து 30 வரைக்கும் இருக்கலாம். அதான் உச்சநிலைக்கு உள்ளங்கால் வரைக்கும் இருக்க வேண்டிய பொருள். உச்சநிலை உள்ளங்கால் வந்து ரத்த குழாய்கள் போகும். இந்த ரத்த குழாய்கள் ஹார்ட்டுக்கும் போகும், மூளைக்கும் போகும். அது வாங்க வைக்கலாம். உங்களுக்கும் தெரியும். உங்க வயசுல இருக்கிறீங்க நம்ம வருத்தப்படுவோம். மணி குடிச்சாங்க கிளம்பிட்டுருக்கோம். ஹலோ, மணி குடிச்சா கிளம்புறீங்க? ஆமாம் மணி குடிச்சு கிளம்ப பாடி உச்சந்தலைன்னு உள்ளங்கால் 30 தான் இருக்கணும், 45 இருக்கு. உச்சந்தலைன்னு உள்ளங்கால் ரத்த குழாய்கள் ஓடி, ரத்த குழாய்கள் ஹார்ட்டுக்கும் போகும், மூளைக்கும் போகும். அதை சுற்றி இருக்கிற பொழுது 30 தான் ரத்த குழாய்கள் இருக்குது. 30 தாண்டி 31, 32, 33, 34, 35, 36, 37 இது குறுகிட்டே வரும். அதே மாதிரி உங்களுக்கு படிக்க செய்யும்போது மூச்சு வாங்க. ஏன்னா வயசு ரத்த குழாய்க்கு அமைக்கும். அதே மாதிரி உங்க வயிறு பகுதி கொடுக்கும். இந்த வயிறு பகுதி தான் ஹார்ட், லிவர், கிட்னி, பேன்க்ரியாஸ் எல்லாமே இதுதான் அடங்கி இருக்கு. அதை சுற்றி இருக்கிற பொருளுக்கு 8 கிராமா இருக்கும். உங்களுக்கு 26. 1 கிலோ பஞ்சு எடை போறீங்கன்னா அளவு எவ்வளவு மாறும்? இது இருக்குமா? அது எந்த அப்படியே உங்க வயிற்றுக்குள்ள அதுக்கு உங்க ஹார்ட், லிவர், கிட்னி, பேன்க்ரியாஸ் நடுவில் உறுப்புக்கு நடுவில் உட்கார்ந்து அது உறுப்பு சரியா இயங்க விடுமா? அதே மாதிரி உங்களோட BMI சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது 23 தான் காமிக்கணும். உங்களுக்கு 39. 23 கீழே இருந்தால் பிபி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகளே கம்மி. 23 தாண்டி 24, 25, 26, 27, 28, 39 தோணிங்கன்னா
நீங்க பிபி டயபெட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் நோக்கி நடந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்களோட வயசு வயசோட 42, ஆனா உள்ளுக்குள்ள உறுப்பு 69 வயசு. இப்ப நீங்களே சொல்லுங்க, வீட்டுல இருக்கீங்க, வயிறு பகுதி கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு, பிளட் பிரஷர் ஹார்ட் அண்ட் பிரெயின் இருக்க வேண்டியது வந்து இப்படி புரியுது. நீங்க இப்பவும் ஏதோ ஒரு காரணம் பிஸியா இருக்கிறீங்க, இந்த வெயிட்டிங் ப்ரைஸ் குறைக்காம விட்டுறீங்க, ஃபியூச்சர்ல என்ன பிரச்சனை வரும்? அவரோட வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க வெயிட்டிங் ப்ரைஸ் குறைச்சா அப்ப என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும், காலையில நான் உங்களுக்கு ஒரு உணவு கொடுத்தேன். இதை வந்து காலை உணவா நீங்க அம்மாலாம் பக்கத்துல இருந்து கரெக்டா சாப்பிட்றாங்களான்னு பாருங்க. இது என்ன அப்படின்னா, உலகத்துல மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், மூலிகைகள் இருந்து உங்க உடலுக்கு ஒரு வேலைக்கு என்ன சத்து வேணுமோ அதை எடுத்து பவுடர் ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. இதை வந்து காலையில நீ வந்து மில்க் ஷேக்ல போட்டு அரிசி குடிச்சிட வேண்டியது. 250 பால்ல வந்து மிக்சியில போடணும். பால் வந்து சூடு கம்மியா கூட இருக்கக்கூடாது. ஒன்னே ரூம் டெம்பரேச்சரா இருக்கும், நான் சில்லுன்னு இருக்கக்கூடாது. 250 பால் நான் சொல்ற அளவு பொடியை போட்டு கலக்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் ரெகுலர் ஷேக்குன்னு நான் சொல்றேன். அது வந்து நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணணும், காலையில மத்தியானம் எப்படி தண்ணி குடிக்கணும், இது எல்லாமே நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ரோக்ராம் அப்படியே ஃபுல் மந்த் ப்ரோக்ராம்லாம் தரமாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது ஜோரா ஆரம்பிச்சுருவீங்க. 2ஆம் நாள் ஐயே எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், அது இருந்தீங்கன்னா வேஸ்டா ஷோகேஸ்ல இருந்து என் பேர் கேட்டு போயிடும். அதனால நான் வந்து ஸ்டார்டிங் மினிமம் ப்ரோக்ராம்னு உங்களுக்கு ஒரு 20 சதவீதம் வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அதோட காஸ்ட் 2780 ரூபா ஆகும். அது மட்டும் நீங்க கொடுத்து ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி 20 நாள் சாப்பிடுறத ஃபர்ஸ்ட் 7 நாள் எப்படி சாப்பிடணும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வாரம் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3-5 கிலோ குறையும். ஆனால் மெயின் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் கூட நீங்கள் வந்து என்னைக்காவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் புதன்கிழமை. அந்த புதன்கிழமை ட்ரைனிங் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக வெயிட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க, வீட்லேயே ஆரம்பிச்சு வெயிட் குறையதான் பார்ப்போம். 7 நாள் தாருங்க. அதுக்கப்புறம் என்ன முன்னேற்றம்ன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் எப்படி நான் கொடுங்க. நான் மீதி வந்து நாளைக்கு வாங்கிக்கிறேன். நாளைக்கு எடுத்து வச்சுட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன். அவங்க கிட்ட கூட நான் சரிண்ணா. அதான் இப்படிதான் செய்யும். இந்த பாருங்க, உங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. நீங்க உங்க ஊருக்காரர் தான் பார்த்தீங்கன்னா தெரியல. இவரை பார்த்துருக்கீங்களா? உங்க ஊருக்காரர் பார்த்துருக்கீங்களா? இது நான் தான். நம்ப முடியுதா? இல்ல, நான் சும்மா உங்ககிட்ட கேட்கிறேன். நானா இப்படி இருந்தேன், மூஞ்செல்லாம் கருகருந்து காய்ச்சி எப்படி ஆனது பாருங்க. கொலஸ்ட்ரால் லெவல் 310, கொலஸ்ட்ரால் 310, 44 இன்ச்சு என்னோட வெயிட் லெவல், 110 கிலோ இருந்தேன். இந்த உணவு பழக்கத்தை ஆரம்பிச்சு 6 மாசத்துல இந்த கருகருந்துலாம் கிளியர் ஆச்சு, கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாச்சு, டிராக்ஷன் போடுற அறவே நிறுத்தியாச்சு, 25 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். எந்த வருஷம்? 2001. அதுதான்மா நான் இப்போ அம்மா இப்போ வெயிட் இங்க பாருங்க. நீங்க வெயிட் எப்படியாவது இல்லைன்னா செலவு பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, ஹார்ட் ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட் ஆகும். ஆமா ஆமா, இது பாருங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கு, சைடு எவ்வளோ குறைஞ்சிருக்கு. நேற்று நீங்க எவ்வளோ பேர் ரிசல்ட்டை பார்த்தீங்க. ஒரு பிரச்சனை வந்தா ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆகும்? ஹெல்த் கிடைக்குமா? ஹெல்த் கிடைக்குமா?
அதனாலதான் கேக்குறோம். நீங்க என்ன ஆரம்பிக்கிறீங்களா இந்த 5 நாள் ஆரம்பிச்சோடனே நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிளைண்ட் ஆகிடுறேன். கிரெடிட் கார்டு 25% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்னமா பண்ணுவீங்க? 4 பேர் சொல்லுவீங்களா? சொல்லுவேன். ஆனா இந்த காசு அதுதான் நீ காசு நீ சொல்லாதீங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வாங்கிப்பாங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் என்னோட குண்டா கூப்பிட்டேன். ஐயா அவ்வளவு காசு நான் முடியாது. காசு சொல்லாதீங்க. நாங்க போய் அவங்களுக்கு ஃபேக்ட் செக் பண்ணி எல்லாம் விவரத்தை எடுத்து சொல்றோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறது நல்லதா, இதை குடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கிறது நல்லதான்றது அவங்க முடிவு பண்ணிக்க. அப்ப எதுக்குமா ஆகும்? உங்க ரிசல்ட் வச்சு நீங்களே தெரியாம என்ன சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அது மூலியமாவே 25% தள்ளுபடியில உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வரதா இல்லையா? நீங்க போட்ட பணம்னு நீங்க எடுத்துறீங்களா இல்லையா? உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க என்னமா சொல்லுவீங்க? உங்களே பாத்தீங்களா இப்ப வாங்கி கேட்டீங்க சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க ரெஃபர் பண்றீங்கல்ல, அதுக்கு அந்த பெரிய இப்ப வாங்கி வந்து ப்ரொஃபஷனலே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் சொல்லி நான் 4 வருஷம் அவரோட ஒன்னதான் இருக்கேன். அப்ப கூட சொல்லல. அப்ப சொன்னா கூட எல்லாத்துக்கும் சமயம் வரணும். நேற்று அவர் மீ கூட போய் வந்துக்க மாட்டேன். மீ தான் கூப்பிட்டு வாங்கக்கா கொடுக்குறாங்க. வாணி கம்பல் பண்ணி கூப்பிடுறா போய் பார்த்துட்டு வரலாமே சொல்லிட்டு அதோட 15 வாங்கலாமே அப்படின்னு. நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள் மட்டும் நாங்கள் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவோம். தண்ணி கொடுத்தீங்களா, நீங்க அதை வந்து நீங்க பர்ஃபெக்ட் பண்ணுங்க. அதான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க.